ஹாய், இப்போ என்ன பண்ணோம்னா ஓரியோ மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பொருள்லாம் வாங்கி வச்சுக்கணும். வாங்க பார்ப்போம். ஓரியோ பிஸ்கட் ஃபஸ்ட்டு ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் பால் பாக்கெட்டு, சுகர் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் டைரி மில்க்கு, அதோட மேலே டாப்பிங்ஸுக்கு வந்து அந்த இது முத்துக்கள் இந்த மாதிரி பைப் வச்சு சாப்பிட்றாங்க. டாப்பிங்ஸு பண்ணி பார்ப்போம். இது கடைசியாக பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு. இப்போ பண்ணிவிட்டு முழுசாக வீடியோ சொல்கிறேன். இதுதான் ஓரியோ மில்க் ஷேக்குக்கு வாங்கின பொருட்கள். அப்புறம் இந்த கப்பில் தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை காய வைக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ சட்டியை வச்சுக்கலாம். இப்போ பாலை கட் பண்ணி சட்டியில் ஊற்றிக்கலாம். பால் இப்போ அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓரியோ மில்க் ஷேக்கு தேவையான பிஸ்கட்டை இப்போ பிரித்து கொட்டிக்கலாம் தட்டில். மொத்தம் 6 பிஸ்கட் வாங்கியிருக்கோம். அதில் 5 பிஸ்கட்டை நம்ம இது பிரிச்சுக்கலாம். இந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வந்து நம்ம டாப்பிங்க்கு வச்சுக்கலாம். மேலே பிஸ்கட்டுக்கு தனியாக வச்சுக்கலாம். அந்த பிஸ்கட்டை இப்போ அந்த பிஸ்கட் எல்லாம் பிரித்து போட்டுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது பிஸ்கட் பாக்கெட்டு. பிஸ்கட் எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. அடுத்து பால் கொதிச்சோன்னா மிக்சிக்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே அடித்து எடுக்கிறத இப்போ வேலை. டெக்கரேஷன் பண்ணுறக்காண்டி டாப்பிங்ஸ் போடுவோம்ல, அதுக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எல்லாத்தையுமே பிரித்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம். கடைசியாக மில்க் ஷேக் அப்போ வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் டாப்பிங்ஸ் இருந்ததை பிரிக்க போகிறோம். பிஸ்கட் இருந்தது. பால் கொதிச்சு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பால் நல்லா காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ ஓரியோ பால் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைச்சி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதை இப்போ பார்க்க போறீங்க. இப்போ பிஸ்கட் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சின பாலை இந்த ஓரியோவில் ஊற்றிக்கலாம். சீனி போட்டுக்கலாம். இப்போ ஊடி வச்சு மூடிக்கலாம். மில்க் ஷேக் நல்லா அரைச்சாச்சு. இனி இதை ஊற்றி ஐஸ் போட்டு குடிச்சுக்கலாம். நம்ம மில்க் ஷேக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கிறக்காண்டி ஐஸ் கட்டி 2 போட்டுக்கலாம். இந்த கப்பை எடுத்து டைரி மில்கில் டிப் பண்ணிக்கலாம். அப்படியே இப்படி வாய் சைடு வச்சுக்கலாம். வந்து மில்க் ஷேக்கை எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். கப்பில் எல்லாத்துலேயும் கரண்டில் ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ கப்பில் இதுலேயே ஊற்றிக்கலாம். இப்போ டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கட்டை அப்படியே மேலே தூவிக்கலாம். இப்போ கலர் கலராக இருக்க முட்டை எல்லாமே அந்த
ஓரியோ மில்க் ஷேக் மேலே போட்டுக்கலாம். ஓரியோ பிஸ்கட்டை எடுத்து இந்த மில்க் ஷேக் மேலே போட்டுக்கலாம். இந்த குச்சி மாதிரி இருக்க பிஸ்கட்டை அந்த க்ரீமில் தடவி நம்ம மில்க் ஷேக் இப்படி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணதை சின்ன பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லுவான். பாப்பா எப்படி இருக்குன்னு குடிச்சு எப்படி இருக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஓரியோ மில்க் ஷேக் சரி ஜூஸ் எப்படி இருக்கு? மில்க் ஷேக் சூப்பரா இருக்கா?